ஓப்போலேருந்து K3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கும் ரியல்மி எக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓப்போவோட இந்த K3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரையும் நமக்கு வந்து 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. ஃபுல் HD ரெசல்யூஷனாக வருது. கார்னிங்கோலா கிளாஸோட 5ஓட ப்ரொடெக்ஷன் இருக்குது. மேலும் இந்த டிஸ்பிளேயில் எந்த விதமான பெசலும் இல்லை சைடில், அதனால் வந்து பாப்அப் செல்ஃபி கேமராவாக இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட டிஸ்பிளேலே இருக்குது. ஸோ ரியல்மி எக்ஸில் பயன்படுத்தப்பட்ட அதே டிஸ்பிளே தான் இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனில் ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 710 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டியூயல் 2.2 GHz கைரோ 360 கோர்ஸ்லையும் 6 கோர்ஸ் வந்து 1.7 GHz கைரோ 360லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு Adreno 616 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா விதமான டே டு டே ஆப்ஸும் வந்து ஈஸியாக ரன் ஆயிரும். பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஹை செட்டிங்ஸில் வச்சு கூட உங்களால் விளாட முடியும். ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற GPU வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான GPU. ஸோ கேமிங்க்கு உகந்த ஃபோன். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி எக்ஸ்லேயும் இதே வந்து ப்ராசர் தான் பயன்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோடும் வருது. ஆனால் ரியல்மி எக்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து 6GB RAM வெர்ஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக 4GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோடும் 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வந்து மாறுபடுது. 8GB மற்றும் 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து டுவல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு 9.0 பையில் ColorOS 6 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் ரியல்மி எக்ஸ் மாதிரியே இதுவுமே டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமராவில் ஒரு மாறுதல் வந்திருக்குது. மொதல் கேமரா 16 மெகாபிக்சல் கேமரா வித் f1.7 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. 6P லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ், CAF மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வித் f2.4 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்தவரையும் 2 கேமரா டவுன் கிரேட், அதாவது 16 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லி டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ரியல்மி எக்ஸில் 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் அப்படிங்கிற காம்போ இருந்தது குறிப்பிடத்தக்கது. செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது இது ஒரு பாப்அப் செல்ஃபி கேமராவாக இருக்குது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் இருக்குது. ஸோ ரியல்மி எக்ஸில் பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா லென்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. இதுலேயுமே டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இருக்குது. 2 சிம்லேயும் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. டுவெல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் வெர்ஷன் 5. அது மட்டும் இல்லாமல் நமக்கு USB Type-C சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரையும் இல்லை 3765 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ் மாதிரியே தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் இருக்குது. பேக் சைடில் உள்ள கேமரா, RAM அண்ட் ஸ்டோரேஜ் மட்டும் தான் மாறுதலை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் ஒன்று போல தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கலர்ஸை பற்றி பார்க்கும்போது நெபுலா பர்பிள், க்ரீன், ஒயிட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை 16,990 அதே 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோட விலை 19,990 விற்கிறாங்க. இது அமேசான் வெப்சைட் விளையாடி கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை விட ரியல்மி எக்ஸ் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேமராவில் வந்து உங்களுக்கு பெரிய அப்கிரேட் பேக் சைடில் நடந்திருக்குது. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையுமே நமக்கு வந்து 120GB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ரியல்மி எக்ஸோட கிடைக்குது. ஆனால் 4GB அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன்கிரேட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ரியல்மி எக்ஸ் வந்து Oppo K3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு குட் ஆப்ஷன். ரெண்டுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைனாலும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேலும் பல வீடியோக்காக இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரை. நன்றி, வணக்கம்.